அத்தியாயம் 46. பாபாவின் கயா பயணம். ஆடுகளின் கதை. இந்த அத்தியாயம் சாமா, காசி, பிரயாகை, கயா முதலிய இடங்களுக்கு செல்லும் பயணத்தையும் பாபா எங்களும் அவருக்கு முன்னால் சென்று அங்கிருந்தார் என்பதையும் விளக்குகிறது. மேலும் 2 ஆடுகளை பற்றிய பாபாவின் பழைய நினைவுகளையும் விவரிக்கிறது. முன்னுரை. ஓ சாயி, தங்களது பாதங்களும் தங்களை பற்றிய நினைவுகளும் தங்களது தரிசனமும் புனிதமானவை. அவை எங்களை எங்கள் கர்மாக்களை தலைகளிலிருந்து விடுவிக்கிறது. எப்போது எங்களுக்கு தங்கள் ரூபம் தெரியாமல் இருந்தாலும் இப்போதும் அடியவர்கள் தங்களை விரும்பினால் அவர்கள் பிரத்யட்சமான அனுபவங்களை தங்களிடமிருந்து பெறுகிறார்கள். கற்புலனுக்கு தென்படாத சூட்சமான நூலால் தாங்கள் அருகிலும் தொலைவிலும் உள்ள பக்தர்களை தங்கள் பாத கமலங்களுக்கு ஈர்ந்து இழுத்து அன்பும் பாசமும் உள்ள தாயாரைப் போல அரவணைக்கிறீர்கள். தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அடியவர்கள் அறியவில்லை என்றாலும் தாங்கள் அவர்களின் அருகிலேயே இருந்து அவர்களுக்கு உதவி புரிய ஆதரிக்கிறீர்கள் என்பதை கடைமுடிவாக அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவ்வளவு சாமர்த்தியமாக நூலை இழுக்கிறீர்கள். தங்கள் அகங்காரத்தின் காரணமாக புத்திசாலிகள், அறிவாளிகள், கற்றறிந்தோர் இவர்கள் எல்லாம் சம்சார குழியில் வீழ்கிறார்கள். ஆனால் மிகவும் ஏழ்மையான சாதாரணமான பக்தர்களை தாங்கள் தங்கள் சக்தியினால் காப்பாற்றுகிறீர்கள். ஆன்மஸ்வரூபமாகவும் யாரும் அறியாதபடியும் தாங்கள் எல்லா நீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறீர்கள். தாங்களே செயல்களை செய்கிறீர்கள், ஆனால் செய்யாதது போல காட்சியளிக்கின்றீர்கள். ஒருவருக்கும் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியாது. எனவே எங்களது பாவங்களை போக்குவதற்காக எங்களது மனமொழி மெய் இவற்றால் தங்கள் பாதார விந்தங்களை சரணடைந்து தங்களது நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்வதே எங்களுக்குண்டான சிறந்த வழியாகும். அவர்களின் நாவல்களை தாங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள். மற்றவர்களுக்கு தாங்கள் பேரானந்த பெருநிலையை அளிக்கிறீர்கள். தங்கள் இனிமையான பெயரை ஸ்மரணம் செய்வதே அடியவர்களை மிக மிக எளிதான சாதனமாகும். இச்சாதனங்களால் ராஜ தாமச பண்புகள் மறைந்து தத்துவ குணமும் நேர்மையும் முக்கியத்துவம் அடைகின்றனர். விவேகம், பற்றின்மை, ஞானம் முதலியவை தொடர்கின்றது. பின்னர் நாம் நமது ஆன்மாவுடன் குருவிடனும் ஒன்றி விடுவோம். இரண்டும் ஒன்றே. இதுவே குருவினுடைய பூரண சரணாகதி என்பதாகும். நமது மனம் அமைதியும் சாந்தியும் பெறுவது இதற்காக ஒரே நிச்சயமான அடையாளமாகும். இச்சரணாகதி, பக்தி, ஞானம் இவற்றின் பெருமை தனித்தன்மை வாய்ந்தது. எனவே அமைதி, பற்றின்மை, புகழ், முக்தி முதலியவை அதை தொடர்ந்து வரிசையாக வருகின்றன. ஓர் அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டார். அவரை அவர் தொடர்கிறார். இரவும் பகலும், வீட்டிலும் வெளியிலும் அவருடனே இருக்கிறார். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவிக்கெட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாக சென்று பாபா அங்கு இருக்கிறார். கீழ்வரும் கதை இதை விளக்குகிறது. கயா பயணம். காக்கா சாஹிப் தீட்சித் பாபாவினுடைய அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு தனது மூத்த மகன் பாபுவுக்கு நாக்பூரில் பூணூல் திருமணம் நிச்சயித்தார். ஏறக்குறைய அதே திருமணம் நானா சாஹிப் சந்தோர்கர் தமது மூத்த மகனுக்கு குவாலியரில் திருமண வைபவம் நிகழ்த்து நிச்சயித்தார். தீட்சித், சந்தோர்கர் ஆகிய இருவரும் சீரடியை வந்து இவ்வைபவங்களுக்கு பாபாவை அன்புடன் வரவேற்றனர். தமது பிரதிநிதியாக சாமாவை ஏற்றுக்கொள்ளும்படி பாபா அவர்களிடம் கூறினார். அவரே நேரடியாக வரவேண்டும் என்றும் வற்புறுத்தப்பட்ட போது சாமாவை அவர்களுடன் கூட்டிக் கொண்டு செல்லும்படி அவர்களிடம் கூறி காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பின்பு நாம் சாமாவை விட முன்னோரும் இருப்போம் என்று கூறினார். இத்தருணம் பாபாவின் மொழிகளை குறித்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவைகள் அவரிடம் சர்வ வியாபகத்தை காமிக்கிறது. சாமா பாபாவின் அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த வைபவங்களுக்கு, விழாக்கள் ஆகியவற்றிற்காக நாக்பூருக்கும் குவாலியருக்கும் சென்றுவிட்டு பின்பு காசி, பிரயாகை மற்றும் கயாவுக்கு செல்ல தீர்மானித்தார். அபாஹூதே அவருடன் செல்ல தீர்மானித்தார். இருவரும் முதலில் நாக்பூருக்கு பூணூல் விழாவிற்கு சென்றனர். காகா சாஹிப் தீட்சித் சாமாவுக்கு அவரின் செலவுக்காக ரூபாய் 200 கொடுத்து பின்பு அவர் குவாலியருக்கு திருமண வைபவத்துக்கு சென்றார். அங்கே நானா சாஹிப் சந்தோர்கர் சாமாவுக்கு 100 ரூபாய் கொடுத்து அவரது சம்பந்தியான திரு ஜாடார் 100 ரூபாயும் கொடுத்தனர். பின்பு சாமா காசி, அயோத்தியா முதலிய இடங்களுக்கு சென்றார். காசியில் ஜடாரியின் அழகான லட்சுமி நாராயணர் கோவிலிலும் அயோத்தியில் ராமர் கோவிலிலும் ஜடாரின் மேனேஜரால் நன்கு வரவேற்கப்பட்டார். அவர்கள் சாமா கோதே அயோத்தியில் 21 நாட்கள், காசியில் 2 மாதங்களும்
தங்கினர். பின்னர் அவர்களுக்கு கயா புறப்பட்டனர். கயாவில் பிளேக் பரவியிருக்கிறது என்பதை ரயிலில் அவர்கள் கேள்விப்பட்டு மனக்கிளேசம் அடைந்தனர். இரவில் கயா ஸ்டேஷனில் இறங்கி தர்மசாலையில் தங்கினர். காலையில் கயாவாலி யாத்ரிகளுக்கு உணவும் இருப்பிடமும் அளிக்கும் வந்தனர். வந்து யாத்ரிகள் எல்லாம் முன்னரே புறப்பட்டு விட்டனர், நீங்களும் சீக்கிரம் புறப்படுவது நல்லது என்றார். சாம சர்ச்சையிலால் அவர்கள் கயாவில் பிரேக் இருக்கிறதா என்று வினவினார். இல்லை என்றார் கயாவாலி. தயவு செய்து எவ்வித கவலையும் பயமும் இன்றி வந்து தாங்களே பாருங்கள் என்றார். பின்னர் அவர்கள் அவருடன் சென்று அவரது இல்லத்தில் தங்கினார்கள். அது பெரிய விசாலமான சத்திரமாகும். தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை பற்றி சாமா மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் கட்டிடத்தில் முற்பகுதியில் நடுவில் மாட்டப்பட்ட மிகப்பெரிய அழகான சாயி பாபாவின் படமே அவரை மிக மிக மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இப்படத்தை பார்த்து சாமாவுக்கு உணர்ச்சி பொங்கியது. அவர் காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பிறகு நாம் சாமாவுக்கு முன்னதாகவே அங்கிருப்போம் என்று பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார். கண்களில் கண்ணீர் பொங்கியது. அவருக்கு மயிர்கூச்சல் எறிந்து கொண்டு தொண்டையை அடைத்து தேம்பி அழத் தொடங்கினார். அங்கு பிளேக் இருப்பதை குறித்து பயந்து அதனால் அவர் அழுகிறார் என கயாவாலி நினைத்தார். ஆனால் சாமா பாபாவின் படத்தை எங்கிருந்து எப்போது அவர் பெற்றார் என்று விசாரித்தார். கயாவுக்கு வரும் யாத்திரிகளில் வசதிகளை கவனித்துக் கொள்வதற்கு அவருக்கு 200 அல்லது 300 ஏஜென்ட்டுகள் மார்வாடியில் புன்தாம்பேயிலும் வேலை செய்வதாகவும் அவர்களிடமிருந்து பாபாவின் புகழை கேள்விப்பட்டதாகவும் கூறினார். பின்னர் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் சீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அங்கு சாமாவின் வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த பாபாவின் படத்தை பாபாவின் அனுமதி பெற்று சாமா அவர்களுக்கு கொடுத்தார். இது அதே படம்தான். அந்த முந்தைய நிகழ்ச்சியை ஹாமா அப்போது நினைவு கூர்ந்தார். முன்னாள் தனக்கு பணிவன்பு புரிந்த அதே சாமாதான் தனது விருந்தினர் என்று தெரிந்தவுடன் கயாவாலிக்கு மகிழ்ச்சி கரை காணவில்லை. பின்னர் அவர்களிடம் அன்பையும் சேவையும் பகிர்மாறிக்கொண்டார்கள். மிக மிக உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். கயாவாலி அவருக்கு சரியான ராஜோபசாரம் செய்தார். அவர் பெரும் பணக்காரர். தான் ஒரு பல்லக்கில் அமர்ந்து யானையின் மேல் சாமாவை அமரச் செய்து அவரது சேவை சௌகரியங்கள் அனைத்தும் கவனித்துக் கொண்டார். இக்கதையின் நீதியாவது பாபாவின் மொழிகள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே உண்மையாகின்றன. தமது அடியவர்கள் பால் அவர் கொண்டுள்ள அன்பு எல்லையற்றதாகும். அதை விட்டு விடுவோம் என்றால் எல்லா ஜீவராசிகளையும் கூட சமமாக நேசித்தார். ஏனெனில் அவர்கள் பால் தாம் ஒன்றியவராக நினைத்தார். பின்வரும் கதை இதை விளக்குகிறது. 2 ஆடுகள். ஒருமுறை லெண்டியில் இருந்து பாபா திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஆட்டு மந்தை ஒன்றை கண்டார். அவைகளில் 2 அவரின் கவனத்தை கவர்ந்தது. அவர்களிடம் சென்று அவற்றை தழுவி கொடுத்து அன்பு செலுத்தி அவர்களை ரூபாய் 32 விலைக்கு வாங்கினார். பாபாவின் இந்த செயலை கண்டு பக்தர்கள் ஆச்சரியமுற்றனர். இவ்வியாபாரத்தில் பாபா ஏமாற்றப்பட்டதாகவும் ஒரு ஆடு 2 ரூபாய் வீதம் அல்லது அதிகபட்சம் 3 அல்லது 4 ரூபாய் வீதம் மொத்தம் 2 ரூபாய் 8 மட்டுமே பெறும் எனவும் அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் இதற்காக பாபாவை கடிந்து கொண்டார்கள். ஆனால் பாபா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். சாமாவும் தாத்தியாக்கையும் அதற்கு விளக்கம் கேட்டனர். தமக்கென்ன வீடும் கவனிக்கை குடும்பமும் இல்லாதபடியால் தனது பணத்தை சேமிக்க கூடாது என்றும் அவர் கூறினார். தமது செலவில் 4 சேர் பருப்பு வாங்கி ஆடுகளுக்கு அளிக்கும்படி கூறினார். இது முடிந்த பின் பாபா அவ்வாடுகளை மந்தியில் சொந்தக்காரருக்கு கொடுத்துவிட்டு ஆடுகளை பற்றி தமது பழைய நினைவுகளை கீழ்கண்ட கதையை கூறினார். ஓ சாமா தாத்தியா, இவ்வியாபாரத்தில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். கிடையாது. அவைகளின் கதையை கேளுங்கள். அவர்களின் முந்தைய பிறவியில் மனிதர்களாக இருந்தனர். எனது நண்பர்களாய் இருந்தனர். எனது அருகில் அமர்ந்து நல்ல அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். அவர்களில் ஒருவன் மக்கள் முதலில் ஒருவரை நேசித்தனர். பெண்கள் ஆனால் பிற்காலத்தில் பகையாளியாய் ஆகிவிட்டனர். மூத்தவன் சோம்பேறி, பின்னவன் சுறுசுறுப்பான பையன். பெரும் பொருள் திரட்டினான். மூத்தவன் பேராசையும் பொறாமையும் கொண்டு பின்னவனை கொன்று பணத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினான். தங்கள் சகோதர உறவை மறந்து ஒருவருடன் சண்டை போடத் தொடங்கினர். மூத்தவன் இளையவனை கொல்ல பல வழிகளில் கையாண்டு அவனது பல முயற்சிகளில் தோல்வி அடைந்தான். இவ்வாறாக அவர்கள் மரண விரோதிகளான முடிவில் ஒரு சந்தர்ப்பத்தில் மூத்தவன் இளைவனின் தலையில் கம்பால் பலத்த மரண அடி ஒன்று கொடுக்க இளைவன் மூத்தவனை கோடாரியால் தாக்க அதன் விளைவாக இருவரும் அவ்விடத்திலேயே மாண்டார்கள். அவர்கள் விளைவின் காரணமாக இருவரும் ஆடுகளாக பிறந்தார்கள். அவர்கள் என்னை கடந்து சென்ற போது நான் அவர்களை அறிந்து கொண்டேன். அவர்களின் முந்தைய பிறவிகளை நினைவு கூர்ந்து அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு நான் அவர்களுக்கு இளைப்பாற்றுதலுக்கு சௌகரியமும் தர விரும்பினேன். நான் என்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தேன். இதற்காக நீங்கள் என்னை குறை கூறுகிறீர்கள். நீங்கள் என்னுடைய பெயரத்தை விரும்பாததால் நான் அவற்றை மேய்ப்பவனிடையே திரும்பி அனுப்பிவிட்டேன் என்றார். ஆடுகளிடம் சாயின் அன்பு அத்தகையது. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.